ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா, சந்தோஷமா, பாசிட்டிவ் வைப்ஸோட உங்க டேவ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. வாங்க இன்னைக்கு சீரக சம்பா ரைஸ்ல வந்து பிளெயின் குஷ்கா எப்படி செய்றதுன்றத பார்ப்போம். ஸோ நான் 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கப் கர்ட் அண்ட் 1 கை குத்து புதினா அண்ட் கொத்தமல்லி அண்ட் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ வாங்க வந்து எப்படி செய்றதுன்றத பார்ப்போம். ஸோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு வந்து 1 1/2 கிளாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அளவு தண்ணி எப்படின்னாக்கா, 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 1/4, அதாவது 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 1/4 தண்ணி வச்சா போதும். ஸோ நான் வந்து இதை சோக் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1 1/2 டம்ளர் ரைஸை வந்து தண்ணி ஊற்றி பாருங்கள், நான் வந்து சோக் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம இந்த ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காட்டியும் நம்ம ரைஸ் வந்து சோக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கீ 2மே வந்து நான் போட போகிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் வந்து கீ போட்டால் போதும். ஸோ இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு. நான் 1 ஸ்பூன் வந்து கீ வந்து போட போகிறேன். 1 ஸ்பூன் போட்டுட்டு எகெயின் வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் வந்து போட்டால் போதுங்க. ஸோ இது 2மே நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா? ஏலக்காய், பட்டை, அப்புறம் கிராம்பு, ஸோ இதெல்லாம் வந்து போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு கூட நம்ம போடலாம். சோம்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி நான்வெஜ் போடாமல் வெறும் பிளெயின் குஷ்கா பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சமாக சோம்பும் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அண்ட் ஏலக்காய் எப்பயுமே தாராளமாக எடுத்துக்கோங்க. நம்பர்லாம் கிடையவே கிடையாது. இவ்வளோ நம்பர்ஸ் நான் இல்லை, ஒரு கை அளவுக்கு நான் எடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏலக்காய் நான் 2 துண்டு பட்டை தான் போடுவேன் அண்ட் 2 க்ளோவ்ஸ் தான் போடுவேன். ஏன்னா அந்த பட்டை அண்டு கிராம்புக்கு வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கும். ஸோ அது மட்டும் அளந்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து எப்பயுமே நான் தாராளமாக தான் போடுவேன். ஏன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் அரோமா கிடைக்கிறதுனால ஸோ நான் ஓரளவு தாராளமாக போட்டுட்டேன். ஸோ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா நம்ம தாமோப்பா ஸ்டைலில் நல்லா கிள்ளி கூட போட்டுக்கோங்க. அண்ட் வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து நல்லா தாராளமாகவே எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் எடுத்துக்கோங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் வந்து கொத்தமல்லி அண்ட் புதினா எடுத்து நல்லா வந்து அது வந்து ரோஸ்ட் ஆகணும். இந்த ரோஸ்ட் ஆகிற சமயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி தக்காளியை வந்து அரைச்சி போட போகிறேங்க. ஜென்ரலாகவே வந்து டொமேட்டோஸ் வந்து நீங்கள் பியூரி மாதிரி அரைச்சி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோஸை வந்து அரைக்க தான் போகிறேன். இது ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம ஆனியனை வந்து நம்ம போட்டுடலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி இந்த பாருங்கள் ஓரளவு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க இந்த 2 தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளியை அரைச்சி போடுறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா வந்து வரும். ஸோ தட் அந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து எல்லாம் மொத்தமாக வதங்கிருச்சு. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு வந்து இப்போது நம்ம போட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குஷ்கா செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக பிரியாணி, குஷ்கா இதுக்கெலாம் வந்து அதிகமாகவே நம்ம இஞ்சி பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் 3 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம்லாம் வந்து அப்படியே நல்லா மசிஞ்சு வரணும். ஆல்ரெடி நம்ம தக்காளி அரைச்சிருக்கிறதுனால அதோட பச்சை ஸ்மெல் போனால் போதும். இதில் நான் 1 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி இருக்கு இல்லையா? அது வந்து நான் போட்டிருக்கேன். நான்வெஜ் போடாததுனால நான் அந்த சோம்பு பொடி போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து சீரக பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு அண்ட் சீரக பொடி அண்ட் இது 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் சீரக பொடி, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா அண்ட் இது வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இவ்வளோ தாங்க மசாலாவில். சோம்பு பொடி, சீரக பொடி, கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாமே 1 ஸ்பூன் அளவு தான். இவ்வளோ போட்டால் போதும். நம்ம ஆல்ரெடி வந்து முழுசாகவும் சோம்பு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து கொடுக்கும். வெஜிடேரியன் மாதிரி செய்கிறப்ப ஈவன் இது வெஜ் பிரியாணிக்குமே வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த அளவில் நீங்கள் செய்யுங்க, ரொம்பவே நல்லா வரும். ஸோ இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க 1 கப் கர்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாம் மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா
நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு விசில் வச்சாலும் சரி, இல்லைன்னா நம்ம அளவு தண்ணி வச்சு நம்ம ரைஸ் போட்டு விசில் வந்து வச்சாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, இன்கேஸ் நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் இல்லை நான்வெஜ் போடுறோம், மீட் ஏதாவது போடுறோம்னா நம்ம கொஞ்சம் அது வேகிறதுக்கு விசில் வைக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி பிளெயின் குஷ்கா பண்ணுறதுனால நமக்கு அது தேவைப்படாது. நம்ம ஜஸ்ட்டு நம்ம அளந்து தண்ணி ஊற்றினா போதும். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் எடுத்ததுனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த 2 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இது போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து இந்த பிரியாணி பாதி வெந்ததுக்கப்புறம் போடுவாங்க. நான் வந்து குக்கரில் போடுறதுனால ஹாஃப் லெமன் வந்து நான் இப்போவே ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தான். ரைஸ் வந்து நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி அளவு வச்சுருக்கேன். அது கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ரைஸை தூக்கி அப்படியே போட்டு நீங்கள் வந்து விசில் ஒரு 2லேருந்து 3 விசில் போட்டால் போதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எனக்கு எப்பயுமே ஒரு பட்டர் க்யூப் வந்து போடுவேன். ஸோ அந்த பிரியாணி வந்து நல்லா பொல பொலன்னு சூப்பராக வரும். அந்த குஷ்கா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு க்யூப் ஆஃப் வந்து பட்டரும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ விசில் வச்சுக்கோங்க. அவ்வளவே தாங்க, செம்ம டேஸ்ட்டான ஒரு குஷ்கா பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட இதை வந்து சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் குஷ்கா பிரியாணியை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் at your home and comment பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching my video.